வணக்கம். 2 நாள் முன்னாடி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து வானதி சீனியர்ஸ் அவர்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூவை பற்றின என்னுடைய கருத்து, அப்புறம் அதில் ஒரு சில முக்கியமான கேள்விகளை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்கல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். முதல் விஷயம், எனக்கு வந்து வானதி சீனியர்ஸ் அவர்களை பாராட்டணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய விஷயங்களை அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க இந்த இன்டர்வியூவில். அதாவது ஆமாம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ஆமாம் நாங்கள் தப்பாக கால்குலேட் பண்ணிட்டோம், ஆமாம் வந்து ஸ்ட்ராட்டஜி தப்பாயிருச்சு, ஆமாம் மிகப்பெரிய தோல்வி தான், ஆமாம் அண்ணாமலை அவர்கள் பெரிய ஒரு தலைவர் தான், அவர் வெளியே போனது வந்து மிகப்பெரிய பாதிப்பு தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இன்டர்வியூவில். அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. பரவாயில்லையே, ஒரு முட்டு கொடுக்காம ஒரு சப்பு கட்டு கட்டாமல் இந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டாங்களே, அஃப்கோர்ஸ் அப்படிங்கிறாங்க. நிறைய திரும்ப ஒத்துக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து முதல் பாசிட்டிவ் விஷயம் அந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால், நிறைய ப்ளேம் வந்து சென்ட்ரல் பிஜேபி மேலே, இல்லாட்டி இந்த சிஸ்டம் மேலே. சென்ட்ரல் பிஜேபி இருக்குது, டெல்லி இருக்குது, தமிழ்நாடு பிஜேபி இருக்குது. இந்த ப்ராப்ளம்னாலையும் ஒரு சில தவறுகள் நடந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டதும் எனக்கு பெரிய பாராட்டத்தக்க விஷயமா இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது ப்ளேமை வந்து தூக்கி போடாமல், பொதுவாக பிஜேபின்னு எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த வாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க அந்த இன்டர்வியூவில், எனக்கு வந்து 27 சீட்டு தானே டெல்லியிலேருந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு கூட்டணி கட்சி அவங்க போய் அவங்களுக்கு தேவையான சீட்டை வந்து முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. இதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து கோர் கமிட்டி, தமிழ்நாடு கோர் கமிட்டி இதுக்குள்ளே தான் முடிவு பண்ண முடிஞ்சுது. இப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கிளியராக இதை இவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்பர் ஆஃப் சீட்ஸ் 27 வாங்கினதுக்கு சென்ட்ரல் பிஜேபி தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு காமிச்சது எனக்கு கரெக்டாக பட்டுச்சு. அது வந்து அவங்களை விட்டு கொடுத்த மாதிரி இல்லாமல் ஆக்சுவல் ஆசிட்டிஸ் சொல்லிட்டாங்கன்னா சப்போர்ட்டர்ஸ்க்கு தெரியும் இல்லை யார் என்னன்றது புரியும் இல்லையா. இது வந்து அண்ணாமலை என்ன தெளிவாக பண்ணிட்டு இருந்தார். அவர் பொதுவாக முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாரு, நான் வந்து மேனேஜர் மாதிரி இருக்க மாட்டேன், நீங்கள் சொல்லலாம் நான் செஞ்சுட்டு இருக்க மாட்டேன் தான் சொல்லிட்டு இருப்பார் இல்லையா. அதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. இவங்க வந்து இப்போ இவங்களும் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டது எனக்கு கரெக்டாக பட்டுச்சு. அப்போ தான் சென்ட்ரல் பிஜேபியுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் ஒரு அட்டானமஸ் கொடுத்து அந்த வளர வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இது ஒரு சின்ன ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், பொதுவாக வந்து பெண்கள், நான் வீட்டில் அம்மா தங்கையெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிறந்த வீட்டில் போயிட்டு புகுந்த வீட்டை டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, புகுந்த வீட்டில் போயிட்டு பிறந்த வீட்டை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேர்கிட்டையுமே ஒரு கெட்ட பேர் இருக்கும், இல்லை 2 பேர்கிட்டையுமே என்னென்னா அவங்க தான் முக்கியம் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கும். அது பண்ண வேண்டாம், ஆக்சுவல் ஆசிட்டிஸ் என்ன பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு எப்பவுமே ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். அதே தான் இங்கேயும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இங்கே இருந்துட்டு டெல்லி பிஜேபி பண்ணுற தவிர வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது அது என்ன ஆகுனா, இங்கே வந்து இது வெளி பார்ட்டி போலங்கிற ஒரு தாட் இருக்கும், இல்லை இவங்களுக்கு பவர் இல்லை போலங்கிற தாட் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த வாட்டி வானதி சீனியர்ஸ் அவர்களும் நிறைய தடவை இன்டர்வியூவில், நாங்கள் இதில் முடிவெடுக்கலைங்க, அவங்க தாங்க முடிவெடுத்தாங்க, அவங்க அப்படி நினச்சிட்டாங்க, நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அப்படி ஒரு பிளான் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காரணம்னு சொன்னதே கரெக்டாக பட்டுச்சு எனக்கு. இது வந்து பாசிட்டிவ்ஸ். அப்புறம் பல கேள்விகளுக்கு அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் 2-3 கரெக்டான கேள்விகள், கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்கலன்னு எனக்கு தோணுச்சு. அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பதில் சொன்னாங்க, அதுக்கு இவர் என்ன கவுண்டர் கொஸ்டின் கேட்டிருந்தா பெட்டராக இருந்திருக்கும் இன்டர்வியூ, என்னோட தாட்டு. அதை நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல வானதி சீனிவாசன் அவர்கள் தெளிவாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் கட்சியில் இருக்க எல்லா தலைவர்களும் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சியில் இருக்கிறவங்களும் பேசுவாங்க, கட்சியில் இல்லாமல் இருந்து நான் அண்ணாமலை ஆதரவாளர், எனக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் தப்பாக இமேஜ் டேமேஜ் பண்ணுவாங்க. இப்போ நானே வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்டேன், தம்பி இந்த மாதிரி உங்களுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்படி தப்பாக திட்டுறாங்களேப்பா, இமேஜ் டேமேஜ் பண்ணுறாங்களாப்பான்னு கேட்கும்போது, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைக்கா, அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்கக்கா, அது எனக்கு யாருனே தெரியாதுக்கா, யாரோ போட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுருவார். இப்போ நான் கூட சொல்லுவேன், தம்பி நீங்கள் வந்து திமுக மேலே அப்படியே அம்பு போட்டே இருக்கீங்க, சைடில் எங்கள் மேலேயும் 2 அம்பு விட்டுறீங்க, அது எப்படிப்பா எங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகுப்பா நான் சொல்லுவேன். அப்போ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன தாட்டுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவர் யாருன்னே எனக்கு பொறுப்பு இல்லைன்னு நீங்கள் வந்து சொன்னால் கூட உங்கள் கட்சியோட மற்ற தலைவர்கள் இமேஜை பாதுகாக்கிறது உங்களோட பொறுப்புன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அவங்களையும் அவர் கட்டுப்படுத்தி இருக்கணும், அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும், அப்படி பேசாதீங்கப்பா, அவங்களும் நம்ம கட்சிக்காரங்கப்பா, எதாக இருந்தாலும் உங்களோட பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளே பேசுங்கப்பா, பொது தளத்தில் வந்து கட்சியோட மற்ற தலைவர்களை போய் தப்பாக பேசாதீங்கப்பா, அண்ணாமலை சொல்லியிருக்கணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லிட்டு கேரக்டர் அசோசியேஷனே பண்ணிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, உங்கள் கூடயே ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாரு, உங்களை பிக்கப் பண்ண வராரு, நீங்கள் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றீங்க, இப்படிலாம் பண்ணிட்டு அவருக்கும் எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, சம்மந்தமே இல்லைன்னு சொன்னால் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எந்த ஒரு பதில் கேள்வி கேட்டிருக்க மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபேக்ட் அவரும் சேர்ந்துருப்பார் கூடிய. ஆமாம்ல, கேரக்டர் அசோசியேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, ஆமாம்ல அவங்கெல்லாம் ரொம்ப தவறாக பேசுவாங்கல்ல, ஆமாம் உள்கட்சிக்காரங்களே பண்ணுவாங்கல்லன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பார். அதுக்கு வானதி சீனிவாசன் வரும், சார் இதெல்லாம் வெளிக்கட்சிக்காரன் பண்ணல சார், உள்ளே இருந்துக்கிட்டே கூட இருந்துக்கிட்டே எங்களை இவ்வளோ டேமேஜ் பண்ணா சார்னு சொல்லி வானதி சீனிவாசன் பேசியிருப்பாங்க. அவங்க பேசுனதில் தப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பேர் பாஜக ஆதரவாளர்களே
அந்த 4 பேர்களை பயங்கர தவறாக பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்குன்னு சொன்னால், இது ஒன் சைட் ஆஃப் தி ஆர்குமெண்ட் தானே. அப்போ இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படவே இல்லையா, அண்ணாமலை அவர்கள் மேலே தப்பாக பேசப்படவே இல்லையா, அண்ணாமலை அவர்கள் மேலே வந்து அவதூறு பரப்பப்படவே இல்லையா, இந்த கேள்வி இருக்குல்ல. இப்போது இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதாவது இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள் மாதிரி இருக்கவங்க பாஜக திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது நான் வானதி சீனிவாசன் அவர்கள்ட்ட என்ன கேட்டிருக்கணும்னு எதிர்பார்த்தேன்னு சொன்னால், அண்ணாமலை அவர்கள் மேலுமே பாஜகக்காரங்க நிறைய பேர் இன்ஃபேக்ட் கட்சி பொறுப்புலேயே இருந்துக்கிட்டு இன்ஃபேக்ட் ஆல் இண்டியா மீடியாவில் போயிட்டு அண்ணாமலை அவர்கள் மேலே கரப்ஷன் குற்றச்சாட்டே வச்சாங்களா இல்லையா, அதை வந்து என்ன பண்ணீங்க, அதையும் நீங்கள் தடுக்கணுமா இல்லையா. அப்போ இவங்க எதிர்த்து பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவுட் ஆஃப் தி ப்ளூ பேசல இல்லை, ஏதோ ஒரு இதுக்கு தானே இந்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்லப்படுறவங்கலாம் வந்து எதிர்கருத்து வச்சாங்க. அப்போது அதுக்கு தானே இது டிட் ஃபார் டேட்டா தானே இருந்துச்சு. அப்போ அவங்களும் வந்து இந்த 4 பேருக்கு க்ளோஸாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க இல்லையா. அப்போது இது வந்து 2 பக்கமும் தானே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி, பேசிக்கான கேள்வியாக இருந்திருக்கணும். அது கேட்டிருந்தா அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஆவல்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு யோசனையாக இருந்துச்சு. இன்னொன்று கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக இருக்கும்போதே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நான் தலைவராக இருக்கும்போது ரவுடிகளெல்லாம் நான் விடாமல் இருந்தேன், இப்போது வந்து கட்சிக்குள்ளே ரவுடிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தப்பான ஆட்களுக்கெல்லாம் வந்து பொறுப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பாங்க. ஸோ முன்னாள் மாநில தலைவர். அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க சொல்லுவாங்க, வெளியே போய் எதுக்கு பேசுகிறீங்க, உள்ளுக்குள்ளே நீங்கள் பேசணும்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா. அப்போது இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ அதுவும் வந்து தவறு தானே, அதுக்கு என்ன பதில்ன்ற மாதிரி கேட்டிருக்கலாம். சரி, அஃப்கோர்ஸ் அது கூட வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி கேள்வி, அது இவங்க கிட்ட ஸ்பின் பாயிண்ட் பண்ணி கேட்க தேவையில்லைனாலுமே, எப்படி இவங்களை வந்து வெளியாட்கள் திட்டாமல் அண்ணாமலை அவர்கள் திட்டினாங்களோ அதே போல் அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தார், நிறைய எடப்பாடி அவர்களை தற்கொலைன்னு சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலுமே அண்ணாமலை அவர்கள் மேலே அதிகமான சேற்றை வாரி இழைச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த உட்கட்சி ஆட்களை தான் இருந்துருக்கிறாங்க. அப்போ அந்த பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட், இது வந்து ஒரு விஷயம். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்டிருப்பார். என்ன கேட்டிருப்பாருன்னு சொன்னால், எங்க போன வாட்டி 75 தொகுதியில் அதிமுகவை நீங்கள் வந்து பின்னுக்கு தள்ளிட்டு இந்த வாட்டி 27 தொகுதி வாங்கினீங்கன்னா எப்படி, 18% ஓட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி 27 வாங்கினா எப்படின்னா நிறைய நல்ல நல்ல கேள்விகள் கேட்டிருப்பார் முதல்ல. அதுக்கப்புறமா வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அவர்களுக்கு பிடிச்ச தொகுதி கூட எடுத்துக்கோங்க நாங்கள் சொல்லிட்டோம். கொங்கு பகுதியிலேயே கூட நீங்கள் வந்து 3 தொகுதி இருக்குது, அந்த 27க்குள்ளே 3 தொகுதி திருப்பூர்லேயோ இல்லாட்டி மொடக்குறிச்சிலேயோ இல்லாட்டி கோயம்புத்தூர், நான் இருந்த தொகுதி கூட நான் விட்டு கொடுக்குறது தயாராகிட்டேன், அதனால் நான் கேட்டேன், இருந்தாலும் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போது எனக்கு என்ன கேள்வி கேட்டிருக்குன்னு தோணுச்சுன்னா, அப்போ முதல்ல கோட் பண்ணதை திரும்ப சொல்லியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுச்சு. அதாவது என்னங்க, நீங்கள் வந்து 27 தொகுதி மட்டும் வாங்கிட்டு அதுக்கு உள்ளே இருக்கிறத சூஸ் பண்ண சொன்னால் எப்படி, நீங்கள் வந்து முதல்லையே கோயம்புத்தூரில் நிறையா தொகுதி வாங்கியிருக்க வேண்டாமா, அப்போ அதை வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி வேணாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருந்திருக்கலாங்கிறது தோணுச்சு. பட் அவ்வளோ முக்கியம்னு சொல்ல முடியாது. எனக்கு தோணுனது அதை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் இன்னொன்று முக்கியமான கேள்வி எனக்கு வந்து ரொம்ப தோணுது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆனந்த் நரசிம்மன் சொல்லிட்டு நேஷனல் டிவியில் உள்ள ஒரு ஆங்கர், அவர் பப்ளிக்காக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னால், கோயம்புத்தூரில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க, பாஜக எம்எல்ஏ. ஆனால் கோயம்புத்தூரில் பிரச்சாரம் நடக்கும்போது ஒரு பாஜக கொடி கூட இல்லை. அதுக்கு வந்து அந்த கோயம்புத்தூர் எம்எல்ஏ தானே காரணம். அந்த எம்எல்ஏ கிட்ட கேள்வி கேட்டாங்களா, அந்த எம்எல்ஏ கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டுச்சா, இது வந்து பாஜக தலைவி கவனிச்சுதா, இது ஒரு மிகப்பெரிய விஷயம். நேஷனல் டிவியில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆங்கர் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறார். அப்போது கோயம்புத்தூரில் இருக்க ஒரே எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் தான். இதுக்கு முன்னாடியும் ஒரு சில பிரச்சனை வரும்போது என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க போஸ்டர்லாம் அண்ணாமலை அவர்கள் பேர் இல்லை, ஃபோட்டோ இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாவட்ட தலைவர் மேலே வானதி சீனிவாசன் அவர்களெல்லாம் அண்ணாமலை ஆதரவாளெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுதான் வச்சுக்கோங்களேன். அப்போது நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த ஆனந்த் நரசிம்மன் அவர்கள் சொல்ல பாயிண்ட்டை மேற்கோள் காமிச்சு இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, இது ஒன்றும் இந்த இவங்களுடைய இந்த டீ கடை பார்ட்டி இல்லாட்டி வந்து அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் வச்சு சூசகமாக சொல்லுவாங்கல்ல, அது யாருனே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் அரசியல் ஒத்துக்க முடிக்கிறவங்களுக்கு தெரியும் அது யாருன்னு சொல்லிட்டு. இப்போ கூட என்ன சொல்கிறது, இது மாதிரி சொல்லுவாங்களா, அப்படி இல்லாமல் இவர் ஓப்பனாக பிஜேபியோடைய ஒன்லி கோயம்புத்தூர் எம்எல்ஏன்னு சொல்லிட்டார். அதில் வேறு யாருமே இல்லையே, வானதி சீனிவாசன் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னார், ஏன் பிரச்சாரப்பத்தை இப்போ பிஜேபி கொடி இல்லை, அதுக்கு என்ன சூழ்நிலைன்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டிருப்பாருன்னு நான் நினச்சேன். நான் ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூவில் எதிர்பார்த்தேன் அந்த கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அவரை இவர் மேற்கோள் காட்ட வேணாம் நினச்சாரா, இல்லாட்டி அவங்கள தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த வேணாம் நினச்சாரா, இல்லை மிஸ் பண்ணிட்டாரான்றது தெரியல. ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு மிஸ் பண்ணப்பட்ட கேள்விகளாக பட்டுச்சு. மற்றபடி இந்த இன்டர்வியூ வாஸ் குட். போன பழைய இன்டர்வியூஸோட இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹானஸ்ட்டாக, இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக, இன்னும் கொஞ்சம் போல்டாக பதில் சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஸோ நல்லதே நடக்கும் நம்புவோம். ஸோ உங்களோட கருத்துக்கள் நீங்கள் என்ன நினச்சிங்க, நான் சொன்ன கருத்துக்கள் நீங்களும் உடன்படுறீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி சந்திக்கிறேன். வணக்கம்.